ஸ்தோத்திரம். வார்த்தை வேலை கர்த்தர் நம்மோடு இடைபடுவாரா? ஸ்தோத்திரம். ஒருவராய் சுவாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரே, இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவர். எவ்வளவு பெரிய தேவன்! ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பெரிய தேவன் ஆண்டவரே. சோதரம் சோதரம். இந்த எளியவர்களை நீ நினைத்து பார்த்திருக்கிறீர். சோதரம். இந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சோதரம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைபட போவ கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. மாறாத அன்பு நேசரே, சோதரம் சோதரம். வார்த்தையின் வேளையில எங்களோடு இடைபடுங்க, எங்களோடு பேசுங்க. சோதரம் சோதரம் சோதரம். நீரே பெரியவர் என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. சோதரம் 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 சோதரம். நீ ஆபிரகாமை காட்டிலும் பெரியவர், யாக்கோபை காட்டிலும் பெரியவர், சாலமோனை காட்டிலும் பெரியவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர், சாமுவேலை காட்டிலும் பெரியவர், யோனாவை காட்டிலும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிற நீர் பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பெரிய தேவன் ஆண்டவரே சோதரம் எங்களோடு இடைபடுகிற வார்த்தை. ஸ்தோத்திரம். ஏசாயா 60:22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பெரிய தேவன், உன்னத தேவன், உயர்ந்திருக்கிற தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொன்ன தேவன், வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், நம்மை சிறியவர்களாகிய நம்மை நினைத்திருக்கிறார். அதான் இந்த வார்த்தை. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். வசனத்திலே காரியமும் இருக்கு, காரணமும் இருக்கு, காலமும் இருக்கு. சரியான காலத்துல கர்த்தர் நம்மை தூக்கிவிட உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் நம்மை தூக்கிவிட உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது இந்த ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் பாருங்க. யாரெல்லாம் துன்பப்பட்டு மீட்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் உபத்திரவத்தை கடந்து வந்தார்களோ, தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தார்களோ, அவர்களுக்கு வருகிற வார்த்தை, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படி சொல்றத பார்க்கலாம். இங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 41 யாக்கோபு ஒரு ஓமை மூலியமா அழகா வெளிப்படுத்துறாரு. ஓமையே அழகா தேவன் எடுத்தாளுகிற விதம் எப்படி அப்படிங்கும் போது, ஒரு பூச்சி உட்கார்ந்தா ஒண்ணுமே நடக்காது. ஆனா பூச்சியை பாருங்க. ஏசாயா புஸ்தகத்துல யாக்கோபு என்னும் பூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஒரு பூச்சி, ஒரு மலை, ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஆண்டவர் பேசுறார். அதே போல நாம் செய்ய முடியாத காரியங்களை நம்மிலிருந்து தேவன் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளால எது செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் எவ்வளவு சிறியவர்களா இருக்க நம்ம பார்க்க கூடாது, நாம் எவ்வளவு சிறியவர்களா இருக்க நம்ம பார்க்க கூடாது. கர்த்தர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஒருபோதும் நம்முடைய ஸ்தானத்தை, நம்முடைய ஜாதியை, நம்முடைய மதத்தை, நம்முடைய வேலையை, நம்முடைய சம்பளத்தை, வருமானத்தை, சொத்தை, பெற்றோருடைய பெருமையை எதையும் பார்க்க கூடாது. அதனால ஒன்னும் நடக்க போறது கிடையாது. ஆனா கர்த்தர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார்னு விசுவாசிக்கும் போது எல்லாமே நடக்கும். சரிங்களா? பிரச்சனைகளை காட்டிலும் பிரச்சனைகளை மாற்றி போடுகிற தேவன் பெரியவர். சூழ்நிலையை காட்டிலும் சூழ்நிலையை மாற்றி போடுகிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அதனால நாம சிறியவனா இருக்கும் போது, சரிங்களா, நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அன்னாளுடைய வார்த்தை அழகா இருக்கிறது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் உடைய தேவன். அந்த சிறியவனும் நான் தான், எளியவனும் நான் தான். பாத்தீங்களா? மோசே பாருங்க, மோசே எகிப்தின் அரண்மனையில வளர்ந்தவன், எகிப்தின் சகல சாஸ்திரத்தையும் கற்றுக்கொண்டவன், சரிங்களா? நல்ல ஞானம் உள்ளவன். அவன் ஒரு பூமியிலே சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லப்பட்ட இந்த மோசே தான் ஒரு காலத்துல வெட்டி போடுறான், ஒருத்தரை வெட்டி புதைச்சு மணல்ல புதைச்சிடறான் எகிப்தியனை. அவனை தான் தேவன் சொல்றாரு பூமியிலே சாந்த குணம் உள்ளவன். சரியா? அந்த மோசே ஒரு தடவை ஒரு எகிப்தியனை வெட்டி போட்டவனே அடுத்து எபிரேயர்கள் சண்டை போடுறாங்க. அவங்கள போய் விலைக்கு விடும் பொழுது, நேத்து அவனை கொண்டாப்புல எங்களையும் கொள்ளலாம்னு நினைக்கிறியா? யாத்ரா புஸ்தகம் 2:14 அந்த எபிரேயர்ல உள்ள ஒருத்தர் சொல்றான், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் அப்படிங்க. அவன் அப்படி சொன்னவங்க தான் நாம யாரை மட்டுப்படுத்துறோமோ, நல்லா கவனிக்கணும், நம்ம யாரை மட்டுப்படுத்துறோமோ அவங்க தான் நம்மளை வந்து ஆள்வாங்க. அதனால வாயின் வார்த்தைகள் கவனமா இருக்கட்டும். அவன் என்ன சொல்றான்? எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாக வைத்தது யார் அப்படின்னு கேட்கிறான். அவங்க மேலதான் மோசே 40 வருஷம் அவங்களை அரசாள்றத பார்க்கலாம், வழி நடத்துறத பார்க்கலாம், நியாயாதிபதியா இருக்கிறத பார்க்கலாம், காரியதர்சியா இருக்கிறத பார்க்கலாம். நம்ம யாரை அடக்கி ஒடுக்கணும், யாரை மட்டமா பேசணும்னு நினைக்கமோ அவங்க தான் நம்ம மேல வந்து ஆள்வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எப்தா நியாயாதிபதிகள் 11:2 சரிங்களா, எப்தாவே அவங்க வீட்டை விட்டு விரட்டி விடுறாங்க. சரிங்களா? நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினாங்க. ஆனா அந்த அந்நிய ஸ்திரீயின் மகன் தான் தேசத்தையே விடுதலை பண்ணி அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் ஆளுகிறவரா இருந்தான். அப்ப நாம யாரை அடக்கி ஒடுக்கி விரட்டி விடுகிறோமோ அது நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். சரிங்களா? அவன் வந்து அம்மோனியற்ற இருந்து இஸ்ரவேல் புத்திரர்களை மீட்டு அவங்களை ஆள்றத பார்க்கலாம். சரிங்களா? 1 சாமுவேல் 10:27 சரிங்களா, சவுல் ராஜாவாக போறான், ராஜாவாயிட்டான். அப்ப சில பேர் சவுலை ஏத்துக்கொள்ள முடியாதவங்க திடீர்னு சவுலுக்கு ராஜ்யபாரம் வந்த உடனே சவுலை பத்தி என்ன சொல்றாங்க? இந்த பேலியாளின் மக்கள் இவனா நம்ம ரட்சிக்க போறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவன் காது கேட்காதவன் போல இருந்தான். அல்லேலூயா, சோதரம். நம்ம யாராவது பரியாசப்படுத்தும் பொழுது, கேலி கிண்டல் பண்ணும் பொழுது நாம இவங்க சவுளை போல இருந்துடணும், காது கேட்காதவங்க போல இருந்துடணும். அப்பதான் முன்னேறலாம். அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நினைச்சோம்னா நம்ம அப்படியே உட்கார்ந்துடணும். சரிங்களா? அவன் காது கேட்காதவன் போல இருந்ததுனாலதான் 40 வருஷம் இஸ்ரவேலை, சமஸ்த இஸ்ரவேலையும் கட்டி அரசாள்றத பார்க்கலாம். அப்ப ஒரு சில சமயத்துல நம்முடைய காது சரிங்களா, சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா இருக்க வேண்டிய நாம சரிங்களா, ஒரு சில சமயத்துல காது கேட்காதவர்கள் போல இருந்துதான் ஆகணும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம், தாவீது 1 சாமுவேல் 25:10 நாபால்கிட்ட போய் அப்பம் கேட்கும் பொழுது நாபால் ஏளனமா சொல்றான். என்ன சொல்றான்? தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் என்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை மட்டுப்படுத்துறத பார்க்கலாம். அதே மட்டுப்படுத்தின தாவீது தான் அவனுடைய மரணத்துக்கு காரணமாகறான். அதே மட்டுப்படுத்தப்பட்ட தாவீது தான் இஸ்ரவேலை 40 வருடங்கள் அரசாள்கிறான். அதனால நம்மளுடைய பார்வையில யார் சிறியவர்களா இருக்கலாம், இப்ப அவங்களை அப்படியே பார்க்க முடியாது. ஏன்னா இந்த சிறியவர்கள் ஒருவரையும் அற்பமா எண்ணாதிருங்கள், அவர்களுக்குரிய தூதர்களும் பரலோகத்தை தரிசிக்கிறார்களே. அதனால யாரையும் சின்னவன் சிறியவன் நம்ம இடப்பற்ற கூடாது. கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது. சரிங்களா? அது கடுக்குள்ள இருக்கிற வல்லமை அதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பார்க்கத்தான் அது ரொம்ப கண்ணுக்கு சிறுசா தெரியும். ஆனா மனிதனுக்குள்ள இருக்கிற ஆற்றல் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா, தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால யாரையும் சிறியவன்னு எடைபற்ற வேண்டாம். அதே போல நம்மளை மற்றவர்கள் சிறியவன் எடை போட்டாலும் கர்த்தர் நம்மளை சரியான காலத்திலே, ஏற்ற காலத்திலே உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆகார் ஆதியாகமம் 16:4 சாராளு குழந்தை இல்லைன்னு ஆகாருக்கு கர்ப்பம் உண்டாயிருச்சு. அப்ப கர்ப்பம் உண்டான ஒண்ணு தன்னுக்கு வாழ்க்கையை கொடுத்ததே சாராள் தான். ஆனா சாராளை அவள் அற்பமாக எண்ணினாள். ஆகார் பாருங்க, ஆகார் கர்ப்பம் தரித்த உடனே தன் நாச்சியார் அற்பமா என்றதை பார்க்கலாம். அந்த அற்பமா என்னதன் விளைவுதான் அவன் வீட்டை விட்டே என்ன அந்த தேசத்தை விட்டே விரட்டப்படுறான். அல்லேலூயா. அதனால நமக்கு வாழ்வு கொடுத்தவர்களை நாம ஒருபோதும் தவறுதலா பேசக்கூடாது. அவங்க நமக்கு ஏராளமான தீமைகள் செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க செய்த ஒரு நன்மையை நம்ம நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும். அவங்க வீட்டுல நம்ம சாப்பிட்டுருப்போம், இன்னும் மிஞ்சி போனா அவங்க வீட்டுல ஒரு தண்ணியாவது குடிச்சிருப்போம். அப்ப அவங்க வீட்டுல தண்ணி குடிச்சது நிமித்தம் அவங்கள நம்ம புறம் பேசக்கூடாது, தப்பா பேசக்கூடாது. சரிங்களா? இந்த ஆகாருக்கு வாழ்வு சாராள் மூலமா தான் வந்துச்சு.
ஆனா அவ சாரால தப்பா பேசுறத பார்க்கலாம். அதனால அவ வீட்டுல இருந்து என்ன, இந்த தேசத்துல இருந்து விரட்டப்படுகிறா. அதனால நாம வாயின் வார்த்தைகளை கவனமா வச்சிருக்கணும். அதே போல லேயாள் அற்பமா எண்ணப்பட்டா. ராகேல் அழகுள்ளவதா, சௌந்தரியரி, ரூபவதி. ஆனா லேயாள் அற்பமா எண்ணப்படுறா. அதை தேவன் பார்க்கிறார். யாக்கோபு பார்த்தானோ இல்லையோ, தேவன், யாக்கோபின் தேவன் பார்க்கிறாரு. அதனால லேயாள்கிட்ட இருந்துதான் இயேசு வர்றார். அல்லேலூயா. லேயாளின் சந்ததியில இருந்துதான் இயேசு வருகிறத பார்க்கலாம். லேயாள்கிட்ட தான் யூதா பிறகுறான். யூதாவின் குமாரனாகத்தான் இயேசு வர்றார். யூதாவின் சந்ததியில இயேசு வர்றார். ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறது. அல்லேலூயா. அதனால அற்பமா யாரே எண்ணக்கூடாது. சரிங்களா? இங்க கிதியோன் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6:15 பராக்கிரமசாலியேன்னு கர்த்தருடைய தூதனானவர் இடைப்படும் பொழுது அவன் கிதியோன் என்ன சொல்றான்? என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் எல்லோரும் சிறியவன் நான் என்றான். அல்லேலூயா. நம்மளை நாமே தாழ்த்தும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக நம்மளை நாமே தாழ்த்தும் பொழுது, கர்த்தர் அவருடைய பலத்தை நமக்கு கொடுத்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படிம்பார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படணும். ஒரு மனிதனுக்கு கிருபை தன்னைத்தானே தாழ்த்தும் போது கிடைக்குது. தேவனுக்கு பயப்படும் போது ஞானம் கிடைக்குது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது அபிஷேகம் கிடைக்குது. அதனால கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தணும், கர்த்தருக்கு முன்பாக பயப்படணும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கீழ்ப்படியும் போது நமக்கு கிருபையும் ஞானமும் அபிஷேகமும் கிடைக்கும். அல்லேலூயா. இங்க காரணம் என்ன? நாம தேவனுக்கு கீழாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல தாவீது தன்னை தாழ்த்துறான் பாருங்க. தாவீது அவன் சவுலுக்கு பயந்து ஓடி வரும்போது சவுல் விடமாட்டேன்னு துரத்துறான். 13 வருஷ காலங்கள் சவுல் தாவீதை துரத்துறான். அப்ப தாவீது என்ன சொல்றான்? இஸ்ரவேல் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெல்லுப்பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? 1 சாமுவேல் 24:14 26:20. சரிங்களா? அவன் தன்னை எப்படி தாவீது சவுலுக்கு முன்னாடி சொல்றான், நான் ஒரு செத்த நாயா இருக்கிறேன், ஒரு தெல்லுப்பூச்சியா இருக்கிறேன், என்ன போய் பின்தொடர்றீங்களேன்னு சொல்லும் போது மறுபடியும் பின்தொடர்றான். அதனாலதான் தேவன் அவருடைய அங்கலாய்ப்பை பார்த்து சவுலுடைய பேரை, யோனத்தாருடைய மகன் தாவீதுக்கு முன்பா நெடுஞ்சான் கிடையாது விழுகிறான். நான் ஒரு செத்த நாய் அப்படின்றான். அப்ப பாருங்க, ஒருத்தரை நீ ஓட விட்டையில, தாவீதை நீ ஓட விட்டையில, தாவீது வாயில என்ன சொல்றான்? என்ன துரத்தாத, நான் செத்த நாய், தெல்லு பூச்சிங்கிறல்ல. அதனால தாவீது சவுலுடைய பேரை தாவீதுக்கு முன்னாடி நான் செத்த நாய் அப்படின்னு சொல்லுகிறான். நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். அல்லேலூயா. அடுத்து பார்க்கலாம். சாலமோன் 1 ராஜாக்கள் 3:7 அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறான். என்ன சொல்றான்? இப்போதும் தேவனாய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானோ வென்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். அவன் என்ன சொல்றான்? சாலமோன் பெரிய ஞானி, அது அப்புறம் தான். ஆனா அதுக்கு ஞானியாகிறதுக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்துறான். நான் சிறு பிள்ளை அப்படின்னு சொல்லும் போதுதான் அவன் இதுவரைக்கும் யாரும் பெற்றிருக்கிற ஞானத்தையும் கனத்தையும் செல்வத்தையும் அவர் கொடுக்கறத பார்க்கலாம். வாயின் வார்த்தைகள் உங்களிடமிருந்து புறப்படும் போது கவனமா இருக்கணும். தாழ்மையுள்ள வார்த்தைகள், கிருபை பொருந்திய வார்த்தைகளாய் உங்களிடமிருந்து புறப்படணும். அதே போல பவுல் தன்னைத்தானே தாழ்த்துறான் பாருங்க. பவுல்னா என்ன அர்த்தம்னா, பவுல் அப்படியே மொழிபெயர்க்கும் பொழுது பவுல்னா சிறியவன் அர்த்தம், சின்னவன் அர்த்தம். அதனாலதான் பவுல சின்னப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுல என்ன சொல்லுவாங்க? சின்னப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கொரிந்தியர் 15:9 நான் அப்போஸ்தலர் எல்லோரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி தாழ்த்துறான் பாருங்க. ஆனா பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் எல்லாம் பாருங்க, இவனுடைய நிருபங்கள் தான் பிரதானமா இருக்கிறத பார்க்கலாம். தாழ்த்தும் போது தேவன் கிருபையை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கு. சோதரம். இங்க பார்க்கலாம். ஒரு 2 காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். இந்த ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. சகரியா 4:6 தேவன் சொல்றாரு. சகரியா 4:6 தேவன் என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். செருபாபேலுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தேவன் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. என்ன சொல்றாரு? இந்த மலை செருபாபேலுக்கு முன்பாக பர்வதம் சமபூமியாகும். வார்த்தை பர்வதம் சமபூமியாகும். ஆனா இங்க இயேசு சொல்றாரு மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
அங்க பழைய ஏற்பாட்டுல தேவன் சொல்றாருன்னு வரும். புதிய ஏற்பாட்டுல நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்றத பார்க்கலாம். இயேசு என்ன சொல்றாரு? விசுவாசமா பேசு அப்படிங்கிறார். எரேமியா என்ன சொல்றாரு? நான் சிறுபிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லும் போது தேவன் சொல்றாரு, நீ சிறுபிள்ளைன்னு சொல்லாதே, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் நாட்டவும் கட்டவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்தேங்கிறார். இன்னும் நல்லா சொல்ல போனா, நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமானவன் அப்படிங்கிறார். இன்னும் நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் பேதைகளை ஞானிகள் ஆக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. சரியா? அதனாலதான் அப்போஸ்தலர் 4:13 பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினாலே ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. நம்ம படிக்கல, நமக்கு திறமை இல்லை, நமக்கு அதில் அழகு இல்லை, அறிவில்லை, அப்படி கிடையாது. தேவனுக்கு பயப்படும் பொழுது பேதையை அவர் ஞானி ஆக்குவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து 5 தாலந்து 2 தாலந்து வாங்கினவன் விடுங்க, கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். 1 தாலந்து வாங்கினவன் புதைச்சு வச்சுட்டான். சரிங்களா? 1 தாலந்து வாங்கின நம்ம கொஞ்சம் தான் இருக்கிறோம் சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம சரியா செய்யாம இருக்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் கணம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம வேலையை சரியா செய்யாம இருக்கக்கூடாது. அந்த புதைச்சு வச்சவனுக்கு அவனுக்கு அழுகையும் பற்கடிப்புமான இடம். ஆனா கொஞ்சத்துல 2 தாலந்து வாங்க பெருக்கிறான், 5 தாலந்து வாங்கின பெருக்கிறான். உண்மை உத்தம் உள்ள ஊழியக்காரனே அதை என்ன சொல்றாரு? நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய். இல்லையா? கொஞ்சம் பாருங்க, சின்ன தீக்குச்சி காட்டை அழிச்சிடுமா. மோசேக்கு இருந்த கணத்துல மோசே யோசுவாக்கு எவ்வளவு கணம் கொடுத்தாரு? கொஞ்ச கணம் தான் கொடுத்தாரு. அந்த கொஞ்ச கணத்துல எழும்பி பிரகாசிச்சுட்டான். அங்க எகிப்துல அங்க தலைச்சன் பிள்ளைகள் சங்காரத்தின் போது ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கொஞ்சம் ரத்தம் எடுத்தாங்களாம். கொஞ்சம் யாத்திராவும் 12 கொஞ்சம் ரத்தத்தை வீட்டுல பூசினாலே போதும். சரிங்களா? நம்ம திருப்பந்தியில கொஞ்சம் திராட்சை ரசத்தை தான் கொடுக்கிறோம், ஆனா இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். அந்த கொஞ்சத்திலே தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அந்த சாரிபாத் விதவை கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்னதான் இருக்குங்கிறா, அதை வச்சு பஞ்ச காலத்துல அவங்க சாப்பிடறத பார்க்கலாம். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் யோனத்தான் 1 சாமுவேல் 16:6 கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அதிக பேரை கொண்டாகிலும் கர்த்தருக்கு ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை. கொஞ்சமா இருக்குது, ரொம்ப கம்மியா இருக்குன்னு பார்க்க வேண்டாம். நிறைவுள்ள பரிபூர்ணமான தேவன் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. எதையுமே சிறு சார்பம் எண்ணிடக்கூடாது. மீக 5:2 எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. அதனால நான் சின்ன இடத்துல இருக்கிறேன், நான் சின்னவனா இருக்கிறேன், படிப்பறிவு இல்லாதவனா இருக்கிறேன், கல்லாதவனா இருக்கிறேன், இந்த ஜாதியில இருக்கிறேன், இந்த மதத்துல இருக்கிறேன், எதுவுமே சொல்லாதீங்க. நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா ஏசாயா 60 முதல் 3 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. அதனால நான் சிறியவன் எளியவன் அப்படிலாம் மனசுலயே வச்சுக்கோங்க. சரிங்களா? கர்த்தர் பார்வையில யார் பெரியவரா இருக்காங்க, அதான் முக்கியம். சரியா? அதனால இந்த நாள்ல கர்த்தர் அழகா ஈடுபட்டு இருக்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நாம தான் ஏற்ற காலத்திலே கர்த்தர் தீவிரமா நடப்பிப்பார். புல்பீட்ல இருந்து வார்த்தை வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரு? ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையோடு இடைப்பட்டீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே, பெரிய தேவனே, சிறந்த தேவனே, சோதரம் 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 சோதரம். வந்திருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, இவர்கள் குறைகள் எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே சோதர மகிமையுள்ள சிங்காசனத்துல இவர்கள் பிரவேசிக்கும்படியாக, ஆட்சி செய்யும்படியாக, இவர்களிடமிருந்து ஆளுகை புறப்படும்படியாக, அதிகாரம் புறப்படும்படியாக இவர்களை ஆண்டவரை நினைத்தருளுங்க. அப்படி நினைத்தருளதுக்காக நன்றி ஆண்டவர். காலையில எங்களை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் என்றென்றும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம்.